வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அதுக்காக 1 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அதே அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு. இது நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். கடாயில் ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சோடனே அந்த மாவை போட்டு கிண்ட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மாவை கொட்டிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கட்டியாகிடுச்சு பாருங்கள். ஸ்லோவில் வச்சுக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் இறக்கி ஆற வச்சு நல்லா பசஞ்சிடலாம். அதை இப்போ மாவு நல்லா கிண்டியாச்சு. நம்ம குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வேண்டியதுதான். மணி கொழுக்கட்டைன்னா சின்ன சின்னதாக அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக உருட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி போட்டுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டால் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கலாம். நம்ம சின்ன பசங்க இருந்தால் கூட உருட்டி தர சொன்னால் உருட்டி தருவாங்க. ஈஸியாக உருட்டி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக நல்லா மாவு கிண்டி உருட்டி வச்சாச்சு. வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்தோடனே தாளிச்சு விட்டுடலாம். காரம் போட்டு தாளிச்சு விட்டுடலாம். நம்ம அம்மணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிள், ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாங்க. பார்க்கவே மணிமணியாக அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்தாண்ட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகும் உளுத்தம் பருப்பும் அரை ஸ்பூன் போட்டுப்போம். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி தானே செய்யணும், அரை ஸ்பூன் போதும். நல்லா பொரியட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இதிலே சூட்டோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இதில் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம அம்மணி கொழுக்கட்டையை போட்டு பரட்டி இறக்குனா சரியாயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஹீட்டு வேண்டான்னு தான் ஆஃப் பண்ணிட்டேன் நான். கருகி போயிடும். கொழுக்கட்டையும் வெந்து போயிருக்கும். நம்ம அதில் மாற்றி வெந்துச்சா பார்த்துட்டு எடுத்துகிட்டு இதில் மாற்றிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஷைனிங்காக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் தான் செஞ்சோம், சும்மா 1 டம்ளர் தானே செஞ்சோம். நல்லா கம்மியாக தான் இருக்குது. இந்த காரத்துலேயே பரட்டி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த கொழுக்கட்டையில் மாவுலேயே உப்பு போட்டிருக்கிறதால உப்பு போட தேவையில்லை. பரட்டி விட்டுட்டு ஆறினொன்று எடுத்துடலாம். சூப்பராக எம்மியாக நம்ம அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக எம்மியாக நம்ம அம்மணி கொழுக்கட்டை காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு பரட்டினேன். இதில் நீங்கள் இட்லி பொடி போட்டு பரட்டிக்கலாம். அப்புறம் தனியா பொடி போட்டு பரட்டலாம். நம்ம இஷ்டத்துக்கு காரம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ஈஸிங்க. சின்ன குழந்தைங்களெலாம் ஊற்றி தர சொன்னீங்கன்னா ஊற்றி கொடுத்துருவாங்க. சால்ட்டு கொஞ்சம் பத்தலை. நான் ஒரு பிஞ்ச் போட்டு பரட்டிட்டேன்.